குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குருவும் செவ்வாயும் சேர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். குரு செவ்வாய் சேர்ந்தால் குரு வந்து தனத்துக்கு காரகராக வராரு. செவ்வாய் வந்து மங்களன் சகோதர காரகனாகவும் வருவார், நிலபலனுக்கு அதிபதியாகவும் அழியாத சொத்துக்கு அதிபதியாகவும் செவ்வாய் வருவார். இந்த குருவும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்து, அதாவது கேந்திரம் திரிகோணம். கேந்திரம்னா 1, 4, 7, 10 அந்த மாதிரி இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று இருந்தாலும், அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வையில் இருந்தாலும் சேர்க்கை பெற்ற மாதிரி தான். ஏன்னா செவ்வாயை குரு பார்த்தாலும், செவ்வாய் குருவை பார்த்தாலும், குரு செவ்வாயை பார்த்தாலும் தொடர்பில் இருக்கிற மாதிரி தான், 2 பேரும் சேர்க்கையில் இருக்கிற மாதிரி. அந்த குருவும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்துருந்தாங்களா, இவங்களுக்கு அழியாத சொத்துக்கள் வந்து நிறைய சேரும். ஏன்னா தனக்காரகன் குருவாக போய் இந்த சொத்துக்களுக்கு அதிபதி, சகோதர காரகனுக்கும் அதிபதியாக வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா, இவங்க வந்து அந்த சொத்துக்கு அதிகமாக ஏன்னா சகோதரனை வந்து நம்ம 3ஆம் இடத்த வச்சும் பார்க்கணும். அதனால் இந்த செவ்வாய் வந்து நிலபலனுக்கு அதிபதிங்கிறதுனால, இந்த நிலபலன் வந்து நிறையா அவங்களுக்கு சொத்துக்கள் சேரும். வீடு, வாசல், அழியாத சொத்துக்கள் எல்லாமே இந்த குருவும் செவ்வாயும் தொடர்பில் இருந்தாங்கன்னா அதெல்லாம் சேரும். காசு பணத்துக்கும் பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனக்காரங்கன்னா குரு பகவான் வரார் இல்லையா? அப்போ 1, 5, 9, 1, 4, 7, 10 இதெல்லாம் இருந்தாங்கன்னா, அவங்க வந்து நல்ல பெருத்த யோகத்தை கொடுப்பாங்க. காசு பணத்துலேயும், சொத்து சுகத்துலேயும் எல்லா குறைபாடும் இல்லாத யோகத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி அது 6, 8, 12ல் மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாங்கன்னா, காசு பணத்துலேயும் கொஞ்சம் சிக்கல்கள், நம்மளுக்கு வருமானம் வரத்துலேயும் சிக்கல்கள் உண்டாகும். நிலபலன் வாங்குறதுலையோ அல்லது பாட்டம் பாட்டி சொத்தோ, அல்லது நம்ம அப்பா அம்மா வாங்கின சொத்தோ, எந்த சொத்துலேயும் சிக்கல்களை உண்டு பண்ணிவிடும். ஏன்னா 6, 8, 12ல் வந்து இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாங்கன்னா, தொடர்பில் இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வந்து சொத்துலேயும் உண்டு பண்ணிடும், பணங்காசு நம்ம சம்பாதிக்கிறதுலையும் உண்டு பண்ணிடும். மற்றபடி வந்து கேந்திர திரிகோணத்தில் இருந்தாங்கன்னா, நல்ல செல்வாக்கான வாழ்க்கை, நல்ல சுகபோக வாழ்க்கை, அழியாத சொத்துக்கள் நிறைய சம்பாரித்து நல்லபடியாக வாழ்க்கை வாழ்வாங்க. வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து என் வீடியோ வரும், பார்ப்பீங்க.